Hi friends, welcome back to my channel Think New Act Smart. இன்னைக்கு வந்து a special day for Women's Day. So wish you all a very very happy Women's Day. And இன்னைக்கு வந்து நான் ஒரு புது ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க கிட்டேருந்து நான் வந்து விஷஸ் வந்துட்டு வாங்கிட்டு நம்ம சேனலில் போட போகிறேன். ஸோ நாட் ஓன்லி இந்தியா, யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ், அப்புறம் வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து அண்ட் பெங்களூர்லேருந்து. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து ஒரு மென் வந்து நமக்கு விஷ் பண்ண போகிறாங்க. அண்ணா நமக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க சச் அ நைஸ் பர்சன் அவங்க. ஸோ அவங்களும் நமக்காக விஷ் பண்ண போகிறாங்க. அண்டு இன்னொரு என்னோடய ஃப்ரெண்டும் விஷ் பண்ண போகிறாங்க. அவங்களும் மென் தான். ஸோ ஹோப் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து part 2 போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வாழ்த்துக்கள் வந்திருக்கு. அண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடாக வந்து எங்கள் அக்கா வந்து, என்னோடய அக்கா, பெரிய அக்கா, எனக்கு மேலே பெரியவங்க. ஸோ ஜான்சி அவங்க பேர். அவங்க வந்து அவங்களோட விமென்ஸுக்கான ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் நாட் இன் அ நெகட்டிவ் சென்ஸ், பட் அது கரெக்ட். அவங்க பேசினது எல்லாமே கரெக்டு. ஸோ அது எல்லாமே தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்ற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இந்த விமென்ஸ் டே வந்து இட்ஸ் நாட் ஒன் டே ஃபார் அ விமன். ஒரு 365 டேஸும் வந்து விமென்ஸ் டே தான். நம்ம தான் வந்து ஹவ் வி செலிப்ரேட் அதில் தான் இருக்குது. ஸோ எல்லா விமென்ஸ்க்கும் சொல்கிறேன், நான் வந்து ஆல் ஆர் பியூட்டிஃபுல். வந்து இந்த கலரு, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம வந்து ஹார்ட் தான் பியூட்டிஃபுல். அந்த அந்த பியூட்டி தான் வந்து நம்ம ஃபேஸில் வரணும். ஓகே, ரொம்ப மேக்கப் போட்டால் தான் பியூட்டி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம்பிளாக நானே வந்து அந்த தப்பு பண்ணுறேன். நைட்டி போட்டு வீட்டில் இருக்காதீங்க ப்ளீஸ். ஏதாவது ஒரு சுடிதார் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், நமக்குன்னு ஆசைகள் இருக்குது. அதை வந்து நம்ம மறந்துடுறோம், கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம். சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு இளையராஜா பாட்டு கேட்குறது, ஒரு ட்ராயிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு ரைட் போகிறது. ஸோ இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கும். ஒரு கோயில் போனால். பட் நான் என்ன சொல்கிறேன் வந்து, நம்ம வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தால் இது எதுவுமே நடக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வெளியில் போய் நம்ம வந்து நமக்கு தேவையானதை வாங்கிட்டு நமக்கு வந்து நம்ம இருந்தால் தான் வந்து அது முடியும். இது எல்லா விமனுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுக்கு நான் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அ ஃபேமிலி ஆர் அ ஹஸ்பண்ட் ஆர் எனிதிங். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து வெளியில் போங்க. நான் ஆக்சுவலி நான் போகிறதே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் அதனால் ரொம்ப சஃபர் ஆகிறேன். பிகாஸ் என்னென்னா வந்து எனக்கு வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் அலோவிங் மீ டு ரைட் டூ வீலர். பயப்படுறாங்க. ஸோ என்னதுன்னா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, அவங்களோட அந்த பயப்படுறாங்கன்னா அது இட்ஸ் அவுட் ஆஃப் லவ். ஸோ அதனால் வந்து நான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல, அதனால தான் வந்து ஓகே நான் விட்டுட்டேன். ஓகே, நமக்கு ஆன்லைன் இருக்குது, அதில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ எனிவே, நீங்கள் வந்து வெளியில் போங்க, ஹாவ் இன்ட்ராக்ஷன், ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லார் கூடயும் பழகுங்க, ஆனால் யார் கூட பழகணுன்றதை யோசித்து பழகுங்க, அவ்வளோதான். வேறு என்ன, கேர்ள்ஸ், நம்மளோட டாட்டர்ஸ், அவங்க வந்து நம்ம வந்து டாட்டர்ஸ்ன்றதோட தே ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அது ஒரு ரொம்ப இதான விஷயம், ஒரு வேல்யூபிளான விஷயம். ஸோ தேங்க்யூ. நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. என்ஜாய். எல்லாம் நமக்கு வந்து 365 டேஸும் இஸ் அ விமென்ஸ் டே. பட் சேஃப்டி ஆஃப் த விமன் இஸ் அ கொஷின் மார்க். ஸோ அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மற்றவங்க பேசினதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. Hi everyone, good morning. This is Deepa Sharmiyoda, one of her close friend from USA. Today I'm here to wish each and every woman in the world a very happy Women's Day.
I know we are very strong. So, everyone, please be strong, be kind, but not weak. We can face anything in the world and keep moving on. All the best for each and everyone, and enjoy your day. And Shami, thanks a lot for giving me this opportunity to wish each and everyone. Bye-bye. கேட்ரிங், ட்ரைட்டர், டான்ஸ் எல்லாமே இருக்குது. இது நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 4 வருஷம் ஆகுது. நல்லா போயிட்டுருக்கு. எல்லா கிளியன்ஸும் என்னோட இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ வந்து எதுக்கு போடுறேன்னா, இப்போது இந்த வருஷம் உமன்ஸ் டே வருஷம் எல்லா உமன்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது சொல்லணும், ஏதாவது மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லேடிஸால் முடியாதது எதுவுமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டோம், வீட்டில் பார்த்துக்கணும், அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அடுத்த ஸ்டேஜ் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் வெளியில் சொல்லணும் 4 பேருக்கு. அவங்களுக்கும் பிடிக்கணும். அதெல்லாம் அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேரை கேதர் பண்ணுற விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ எனக்கு நிறைய கிளியன்ஸ் இருக்காங்கன்னா த காட்ஸ் கிரேஸில் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கோசரம் தான் நான் எனக்கு உங்ககிட்ட டைரெக்டாக லைவாக பேச வந்திருக்கேன். அண்டு என்னடா ஃப்ரான்ஸ்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அவங்க இந்தியன் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பக்கா பியூர் இந்தியன், ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட இந்தியன். நான் இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுனால இங்கே நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சாதிச்சுட்ருக்கேன். இதுவே நான் இந்தியாவில் இருந்தால் கூட இந்தியாவிலே நான் சாதிப்பேன். எங்கே போனாலும் எல்லா பொண்ணுங்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும். அது ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கேன். ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி ஒன், மை ஃபேமிலிஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை கஸ்டமர்ஸ், கிளியர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன். நீங்களும் அடுத்த வருஷம் உமன்ஸ் டே வரும்போது என்ன மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோ போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னென்னு சொன்னால் உங்களோட டேலண்ட்டை வெளியில் காட்டுங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தான் இந்த நாட்டு சிங்கப்பெண். அனைவருக்கும் வணக்கம். திங்க் நியூ ஆக்ட் ஸ்மார்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முத்துக்குமாரி. நான் வந்து ஷர்மிளா அக்காவோட சிஸ்டர். நான் வந்து ஷார்ஜாவில் இருக்கிறேன். நான் பகவத்கீதை கிளாஸஸ் எடுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போது பெண்கள் ஆன்மீகத்தில் பெண்களோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சின்னதாக பார்த்துக்கலாம். ஸோ பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆத்மா. இந்த உடம்பு வந்து ஜஸ்ட் ஒரு கவரிங் தான். அது வந்து ஆண் பெண் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. நமக்கு தான் அந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் பகவானுக்கு வந்து அது எதுவுமே கிடையாது. அவர் வந்து அந்த உடம்பை பார்க்குறதே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருக்கு எல்லாம் ஒன்று தான். அவர் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக கண்டுக்கக்கூடாது. இங்கே தான் நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. பகவானுக்கு அது இல்லவே இல்லை. அது நிறைய இடங்களில் சொல்லிட்டாங்க. 9.32 பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து சேரலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நம்ம வந்து பெண்களுக்கு வந்து ஈஸியாகவே பகவான்கிட்ட போய் சேர்ந்துடலாம். அதுக்கு நிறைய கன்செஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். கிருஷ்ணர் ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்கிறது, பகவான் மட்டும்தான் புருஷர். மற்ற எல்லாருமே வந்து பெண்கள் தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாரும் பெண்கள் தான். ஆன்மீக பார்வையில் பகவான் மட்டும்தான் புருஷர். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளை எப்படி நம்ம உயர்த்திக்கணுங்கிறத பற்றி தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். மற்றவங்கள பற்றி அதிகம் யோசிக்காமல் பகவானுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணால் அவன் எல்லாம் சொல்லியிருக்கிற பகவத்கீதையில் எப்படி பேசணும், எப்படி யோசிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ஹாப்பியாக இருக்கணும், எதை பற்றி யோசிக்கணும், எதை பற்றி யோசிக்க வேண்டாம், எல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பகவத்கீதையை ஃபாலோ பண்ணி பகவானோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அவரோட நாமத்தை ஜபிச்சுட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ பாடிலி கான்செப்ட்ஸ் எதுவுமே பகவான்கிட்ட நம்மளை நிறுத்தி வைக்க முடியாது. எல்லாம் நம்ம மாதத்தில் 30 நாளும் நீங்கள் பகவத்கீதை படிக்கலாம். 30 நாளும் பகவானோட நாமத்தை ஜபிக்கலாம். பகவான் அதை ஏற்றுப்பார். ஓகேங்களா? எல்லாரும் பகவத்கீதையை படிங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. Hello to all of you. The powerhouse of humanity bundled with natural care, love and affection. Woman born to challenge and change the world of inequality in all parts of work and life.
life isn't simple and smooth. However, many made their best through all the odds by being a girl or woman. Their blended being soft, condition applies, and courageous. In recent times, could see women are being in parallel in the society with the support of education and awareness. Would like to see the usage of gender moves away in all parts of work and life, except on few which are truly in nature, and it is. Let's remember and reiterate ourselves. We need to see that there is only leader in future and there is no gender tag to it. Right. Finally, we claim that men and women are equal. Rather, I would say in the world of arithmetic, women are more than or equal to men. Right. Let's break the bias. Thank you. ஹாய், ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டேயில் சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்கள் அம்மா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்காக ஒரு நல்ல உமன்ஸ் டேவை வாழ்த்து சொல்லுவோம். அடுத்தது என் மனைவி, அவங்க வீடை நல்லா பார்த்துக்கிறாங்க, என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒரு நல்ல மனைவியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உமன்ஸ் வாழ்த்துக்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஷர்மிளா, அவங்களும் அவங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி உமன்ஸ் டே. எனிவே, ஹாப்பி உமன்ஸ் டே. டன். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.